வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th சிபிஎஸ்சி மேக்ஸில் இருந்து கொஞ்சம் அடிஷ்னல் சம்ஸ் தான். கிளியரா? ஸோ அப்போ இந்த அடிஷ்னல் சம்ஸ் அப்படிங்கிறதுல முக்கியமாக நம்ம பார்க்க போகிற ஒரு சம் வந்து ரீடிஃபைனிங் தி ஃபங்க்ஷன். ஸோ ரீடிஃபைனிங் தி ஃபங்க்ஷன். அப்போ ரீடிஃபைன் அப்படின்னா என்ன? ஸோ ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, அதை நம்ம இன்னும் ப்ராப்பராக டிஃபைன் பண்ணுறோம். ஸோ மறுபடியும் டிஃபைன் பண்ணுறோம். எங்க திருப்பி சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல, ரைட்? துபாய் குறுக்கு சந்தை அப்படின்னு வடிவேல் காமெடியில திருப்பி சொன்ன மாதிரி இங்க நம்ம அப்படியே திருப்பி சொல்ல போறது இல்லை. ரைட்? வி ஆர் கோனா ரீடிஃபைன், கொஞ்சம் ப்ராப்பரா இது பண்ண போறோம். ஸோ அங்க ரீடிஃபைன்ல என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னா x-2 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் x plus 2 in the limit -3 greater than less than equal to x less than equal to +3. ஸோ எக்ஸ் வந்து -3க்கும் 3க்கும் இடையில இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷனை ரீடிஃபைன் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த ரீடிஃபைன் அப்படிங்கும்போது எனக்கு இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன், ஜென்ரலா மாடுலஸ் வந்தாலே நான் அந்த மாடுலஸை கழட்டி விடுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாடுலஸை ஏன் கழட்டி விடணும், இந்த மாடுலஸ்க்கு பதிலாக இப்போ யாரு கூட நம்ம ரிலேட் பண்ணி எதுக்காக அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எஸ். ஸோ இப்போ இந்த மாடுலஸ்க்கு பதிலாக நம்ம இங்கே ரிலேட் பண்ண போகிற ஃபங்க்ஷன், சாரி ஃபார் த பேட் லைட்டிங், முன்னாடி ஒயிட் ஸ்க்ரீன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கனால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் தான் அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டே நைட் கிளாஸஸ் எடுத்துக்கும், ரைட்? இந்த டே நைட் கிளாஸஸ் மேபி ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுற பேர், இல்லை ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணாதவங்க கூட டிரைவிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த டே நைட் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி சன்ரைஸ் இருக்கும்போது இந்த ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் வந்துடும், ரைட்டு? கொஞ்சம் டார்க் ஆகிடும். நைட் ஆகும்போது, நைட் ஆகும்போது இதனாலதான் நிலா போட்டிருக்காங்க, நிலாவும் ஸ்டாரும். நைட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நார்மலா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடும். இப்போ நான் போட்டிருக்க இந்த ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா பியூர் டிரான்ஸ்பரண்ட், ரைட்? ஸோ இது டேலையும் நைட்லயும் இப்படிதான் இருக்கு. பட் அந்த டே நைட் கிளாஸ் என்ன ஆகும், டே சன்ரைஸ் ஹெவியா படும்போது அது கொஞ்சம் டார்க்கா மாறிடும். ஸோ யூவி ப்ரொடெக்ஷன் வந்துடும். அப்போ நம்ம இந்த மாடலஸ் இந்த யூவி ப்ரொடெக்ஷன் கூட தான் கம்பேர் பண்ண போறோம். நைட்டு யூவி ப்ரொடெக்ஷன் வழி டார்க்கா இருந்ததுன்னா கண்ணே தெரியாம தான் வண்டி ஓட்டணும். அப்போ நைட் அது தேவையில்லை, பகல்ல அது தேவை. அப்ப அந்த மாடுலஸும் இந்த டே நைட்டையும் இது பண்ணும்போது ஹெவி சன்ரைஸ் ஆக்ட் ஆகும் போது அது டார்க்கா மாறிடும். the moment sunrise goes fades away and darkness comes in, அது பிரைட்டா மாறிடும். அப்ப எனக்கு தேவையான இடத்துலதான் அது வேலை செய்யணுமே தவிர எல்லா இடத்துல அது வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இதே மாதிரிதான் மாடுலஸ். இப்ப இந்த மாடுலஸோட வேலை என்ன அப்படின்னா, எல்லா நம்பரும் அவுட்புட் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கு. இந்த மாடுலஸோட வேலை என்ன, அவுட்புட் எப்பவுமே நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவுட்புட் எப்பவுமே வந்து பாசிட்டிவா இருக்கணும். அப்போ நெகட்டிவ் வரும்போது மட்டும்தான் இந்த பாசிட்டிவா மாத்திரைக்கு எனக்கு மாடுலஸ் தேவை. பாசிட்டிவா இருக்கிறத நான் ஏன் பாசிட்டிவா மாத்தணும், அது ஆல்ரெடி பாசிட்டிவா தானே இருக்கு. அப்ப எப்ப நெகட்டிவ் வருது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். அகெயின் இந்த சம்மை நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறது டீட்டெயில்டா உங்களுக்கு புரியறதுக்காக. சம்ம முடிச்சுட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை எப்படி கட் ஷார்ட் பண்ணி சிம்பிளா போடுறதுங்கிறது நான் கடைசி எண்டில் சொல்றேன். பட் எக்ஸாமுக்கு அதை போட்டா போதும். பட் நான் அதை ஸ்டார்டிங்ல எழுதுனேன்னா உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. மேபி சம் ஆஃப் யூ மைட் அண்டர்ஸ்டாண்ட், சம் ஆஃப் யூ மை நாட். ஓகே. ஸோ அப்போ எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் -3 எண்ட் 3. அப்போ -3க்கும் 3க்கும் இடையில தான் என்னோட ஃபங்க்ஷன் டிஃபைன்டு. சரியா? -3க்கும் 3க்கும் இடையில தான் என்னோட ஃபங்க்ஷன் டிஃபைன்டு. நான் இந்த ரெண்டுக்கு இடையில தான் எடுக்க போறேன். ஸோ முதல் ஒன்னு தான் எடுப்போம். இந்த மாடலஸ் எனக்கு வேண்டாம், இந்த மாடலஸ் வேண்டாம். பிரச்சனை 1, பிரச்சனை 2. சரியா? அங்க வயசு அங்க வேணும் எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தரா டீல் பண்ணுவோம். நான் பிரச்சனை 1 எடுத்துக்கிறேன். என்ன இருக்கு? x-2. கரெக்டா? மாடலஸ் ஆஃப் x-2. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் மாடலஸ் ஆஃப் x-2. இந்த மாடுலஸை கழட்டி விடுறதுனாலே முதல்ல எங்க நெகட்டிவ் ஆகும்னு எனக்கு தெரியணும். ஒரு நம்பர் நெகட்டிவ் ஆகும். இப்போ ஒரு நம்பர்ல நான் எடுக்கிறேன். ஸோ +3, +2, +1, -1, -2, -3. இதுக்கு இடையில கரெக்டா யார் இருப்பா? 0 உட்கார்ந்து இருப்பாரு. 0. கரெக்டா? அப்ப எனக்கு 0வை கண்டுபிடிச்சா அதுக்கு அந்த சைடு பாசிட்டிவ், இந்த சைடு நெகட்டிவ்ங்கிறது ஈஸியா இருக்கும். அப்ப எப்பெல்லாம் நம்ம மாடுலஸ் வேணான்னு முடிவு பண்றோமோ அப்பெல்லாம் முதல்ல 0 யாரு அப்படிங்கறதான் கண்டுபிடிக்கணும். கிளியரா? சோ ஓகே. சோ அப்ப நான் இந்த x-2 மாடுலஸ் இல்லாம எடுக்கிறேன். x-2வை 0ன்னு எடுக்கிறேன். என்ன எடுக்கிறேன்? x-2 = 0. அப்ப என்னோட x என்ன? 2. அப்ப x = 2ல இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகுது? நான் ஸ்கிரீன் இங்க இருக்கு, எல்லா வீடியோலையும் சொல்றதா நான் அடிக்கடி இங்க பாக்குறது காரணம் நான் என்ன பாத்துக்கிறேன். ஸோ தட் ஐ வில் ஹேவ் என்ன யாரும் கவனிக்கிறாங்கிற ஃபீல். லேப்டாப் ஸ்கிரீன் இருக்கு. ஓகே.
ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் டூ ஜீரோனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டூல தான் எனக்கு என்ன ஆகுது, இந்த வேல்யூ ஜீரோ ஆகுது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு டூல ஜீரோ. பட் டூல ஜீரோ ஆகுதுங்கும் போது டூவை விட கம்மி டூவை விட அதிகம், இப்படி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இதுல எந்த ஆப்ஷன்ல பாசிட்டிவா இருக்கும் எந்த ஆப்ஷன்ல நெகட்டிவா இருக்குங்கிறது ஈக்குவேஷனை பொறுத்து இருக்கு. எக்ஸ் மைனஸ் டூ டூ மைனஸ் எக்ஸ் ரெண்டும் வேற வேற மாதிரி பிஹேவ் பண்ணும். அப்ப நான் பொதுவா பொதுவா எக்ஸ் டூவோட பெருசுனா பாசிட்டிவ்பா, டூவோட சிறுசுனா நெகட்டிவ்பா அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால என்ன பண்றேன், நான் ரெண்டு கண்டிஷனே எடுக்கிறேன். இது எல்லாமே எக்ஸாமுக்கு தேவையில்லை, சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் டூ, எக்ஸ் லெஸ் தென் டூ. ஸோ அப்படி ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு நான் இன்னும் போடல, பாசிட்டிவ் கூட தான் ஈக்குவல் டு அனுப்புவோம். பட் அது யாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஸோ எனக்கு புரியறதுக்காக நான் கிரேட்டர் தென் டூ அப்படிங்கும் போது நெக்ஸ்ட் இன்டிஜர் த்ரீ, நெக்ஸ்ட் இன்டிஜர் ஒன், டூவை விட கம்மி ஒன்னு, த்ரூவை விட அதிகம் த்ரீ, இப்படி ரெண்டு இன்டிஜர் எடுத்துக்கிட்டேன். சரியா? ஸோ புரியும் நம்பர் ஸ்டெப் பை ஸ்டெப். யூடியூப் வீடியோங்கிறனால உங்களால பாஸ் பண்ணி ரிவைண்ட் பண்ணி பார்க்க முடியுங்கிறனால நான் அதிகமா ரிப்பீட் பண்ண விரும்பல. ஸோ அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் டூக்கு த்ரீ, எக்ஸ் லெஸ் தென் டூக்கு ஒன் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த த்ரீயை நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். சரி, என்னோட ஃபங்க்ஷன் என்ன, எக்ஸ் மைனஸ் டூ. ஸோ த்ரீ மைனஸ் டூ என்ன, ஒன். எனக்கு ஆன்சர் தேவையில்லை, பாசிட்டிவா நெகட்டிவான்னு வேணும். ஸோ ஆப்வியஸா பாசிட்டிவ். பாசிட்டிவ் இருக்க இடத்துல நான் ஈக்குவல் டுவை போடுவேன். எப்பவுமே ஈக்குவல் டு எங்க போடுவேன், பாசிட்டிவ் வர இடத்துல போடுவேன். அங்க பாசிட்டிவ்ல எங்க கட்டாயம் யாரா தான் இருக்கும், நெகட்டிவ். சரியா? ஸோ பாசிட்டிவ் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, நெகட்டிவ் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மாடுலஸோட வேலை என்ன, நெகட்டிவ் வரும்போது என்ன பண்ணணும், அதை பாசிட்டிவா மாத்தணும். இப்ப பாசிட்டிவ் வந்தா அப்படின்னு வேடிக்கை பார்க்கும். இந்த மீம் ஒண்ணு பார்த்தேன், அதர் சூப்பர் ஹீரோஸ் வென் இட் இஸ் நாட் தேர் மூவிஸ் அப்படின்னு. ஏன்னா மார்வலே எடுத்துக்கிட்டீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா, அயன் மேனு, ஸ்பைடர் மேனு, ஊர்பட்ட பேர் இருக்காங்க. அயன்மேனோட ஸ்டாண்டர்ட் மூவில கேப்டன் அமெரிக்கா வரமாட்டார், பிரச்சனை இல்லை. கரெக்டா? ஸோ அது ஒரு மீமா இருக்கும். அதர் ஸ்டாண்டர்ட் மூவிஸ்ல வந்து அதர் ஹீரோஸ் ஓன் கம் டு சேவ் தம். ஸோ ரேரா இப்போ இதெல்லாம் கிராஸ் ஓவர்ஸ்லாம் நடக்குது, பட் ஸ்டில். ஸோ அதே மாதிரி இந்த மாடுலஸ் பாசிட்டிவா இருக்கும்போது எனக்கு வேலையே இல்லையே, நான் சும்மா நின்று அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்ப நெகட்டிவ் வருதோ தொட்டா தூக்கிடுவேன். இந்த மாதிரி நெகட்டிவா தொட்டாச்சுன்னா வந்துடும். அப்ப நெகட்டிவ் இருக்கிற இடத்துல அதுக்கு வேலை இருக்கு. நெகட்டிவ் அது என்னவா மாத்தணும், பாசிட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு -5 கிடைக்கும் வைங்க, இதை பாசிட்டிவா மாத்திரைக்கு நான் என்ன பண்ணா போதும், எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் கொண்டு மல்டிப்ளை பண்ணா போதுமா? கிளியரா? எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் கொண்டு மல்டிப்ளை பண்ணா போதும். அப்ப நான் அதே தான் இங்க பண்ண போறேன். ஸோ நெகட்டிவ் வர்ற இடத்துல மைனஸ் ஆஃப் என்னோட ஃபங்க்ஷன், என் ஃபங்க்ஷன் யாரு, எக்ஸ் மைனஸ் டூ. பாசிட்டிவ் இருக்க இடத்துல எதையுமே பண்ண போறது இல்லை, எக்ஸ் மைனஸ் டூ. அப்ப மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ என்ன, டூ மைனஸ் எக்ஸ். அப்ப எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் மைனஸ் டூ, இன்னொரு ஃபங்க்ஷன் டூ மைனஸ் எக்ஸ். இதை இன்னும் கொஞ்சம் லைன் போட்டோம் கிளாஸ்ல, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா போடலாம் அப்படின்னு பைக்ல வரும்போது தான் நிறைய புது ஐடியாக்கள் வரும். அப்படிங்கறதுனால இன்னைக்கு பைக்ல வரும்போது தோணுன ஐடியா இது. ஸோ லெட் அஸ் டேக் a டேபிள். ஸோ என்னோட ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ. கரெக்டா? நான் எடுக்க போற லிமிட் இங்க எடுத்துக்கலாம். ஸோ லிமிட் வந்து எனக்கு என்ன இருக்கு, எக்ஸ் லெஸ் தென், ஸோ எக்ஸ் லெஸ் தென் டூ. கரெக்டா? எக்ஸ் லெஸ் தென் டூ. ஸோ எக்ஸ் லெஸ் தென் டூல என்னோட ஃபங்க்ஷன் மைனஸ், தட் இஸ் டூ மைனஸ் எக்ஸ். கரெக்டா? என்னோட ஃபங்க்ஷன் என்னவா மாறுது, டூ மைனஸ் எக்ஸா மாறுது. எக்ஸ் லெஸ் தென் டூல என் ஃபங்க்ஷன் டூ மைனஸ் எக்ஸ். எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு டூல, எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு டூல என்னோட ஃபங்க்ஷன் எக்ஸ் மைனஸ் டூ. இது அப்படியே இருக்கட்டும். சரியா? இது அப்படியே வச்சுக்கலாம். அடுத்த ஃபங்க்ஷனுக்கு தனியாக தான் டேபிள் போட போறேன், ஏன்னா லிமிட் அதை பொறுத்து மாறும். ஸோ இது மொதல் ஃபங்க்ஷனுக்கானது. ஸோ எஃப் எக்ஸ் லெஸ் தென் டூல டூ மைனஸ் எக்ஸ், எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு டூல எக்ஸ் மைனஸ் டூ. ஓகே. இப்ப இதே மாதிரி என்னோட அடுத்த ஃபங்க்ஷன் யாரு, எக்ஸ் பிளஸ் டூ. கரெக்டா? ஸோ ஒரு மாடுலஸ்க்கு பண்ணியாச்சு, அடுத்த மாடுலஸ் பண்ண போறோம். ஸோ என்னோட அடுத்த மாடுலஸ் எக்ஸ் பிளஸ் டூ. ஸோ இந்த எக்ஸ் பிளஸ் டூவை எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் டூ ப்ரொசீஜர் என்ன, முதல் இது எப்போ ஜீரோ ஆகும்னு பார்க்கணும். கரெக்ட் தானே? ஸோ எக்ஸ் பிளஸ் டூ எப்போ ஜீரோ ஆகும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ எக்ஸ் பிளஸ் டூ எப்போ ஜீரோ ஆகுது, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ.
அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் -2, எக்ஸ் லெஸ் தென் -2. அகைன் நான் இன்னும் ஈக்குவல் டு சிம்பிள் போடல. கரெக்டா? ஈக்குவல் டு சிம்பிள் நான் வந்து லேட்டர் ஆன் போட்டு. இப்போ எனக்கு -2 பெரிய நம்பர். ஸோ நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிற நம்பர் -1. சரியா? இது எழுதணும்னு அவசியம் இல்லை. சொல்ல போனா இது எதுவுமே எழுதணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா அந்த டேபிள் கூட போய்க்கலாம். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் -2, that is -1, எக்ஸ் லெஸ் தென் -2க்கு -3 எடுத்துக்கிறேன். இப்போ -1 இங்க இருக்கு. ஓகே, -1 சப்ஸ்டியூட் பண்ண இங்க என்ன கிடைக்கும்? x + 2ல என்னோட ஃபங்க்ஷன் யாரு? x + 2. ஸோ அப்போ -1 + 2 1, which is positive. ஸோ பாசிட்டிவ் வர இடத்துல தான் நான் ஈக்குவல் டு போடுவேன். ஸோ இங்க எனக்கு பாசிட்டிவ். அப்போ ஆப்வியஸா இங்க என்ன? நெகட்டிவ். அப்ப பாசிட்டிவ் ஃபங்க்ஷன்னா அப்படியே எழுதிக்கலாம் x + 2. கரெக்டா? பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் நான் எந்த சேஞ்சும் பண்ண வேண்டியது இல்லை, x + 2. பட் நெகட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ணணும்? மைனஸ் கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பிராக்கெட் போட்டு அப்படியே எழுதிக்கிங்க. -(x + 2) which is -x - 2. மறுபடியும் நம்ம டேபிளுக்கு வருவோம். இங்கே கூட போட்டுக்கலாம். சரியா? ஸோ அப்ப டேபிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட லிமிட் அங்க போயிடலாம், ஈஸியா இருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு டேபிள். இது என்னோட லிமிட், இது f(x). என்னோட f(x) ஆக்சுவலா (x + 2). கரெக்டா? பட் அதோட ஆக்சுவல் ஃபங்க்ஷன் லிமிட்ல எப்படி பிஹேவ் பண்ணும். ஸோ ரெண்டு லிமிட், ஒன்னு எக்ஸ் லெஸ் தென் -2, இன்னொன்னு எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு -2. ரெண்டு லிமிட்டா பிரிச்சோம். கரெக்டா? ஒன்னு எக்ஸ் லெஸ் தென் -2, எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு -2, லெஸ் தென் -2. கிரேட்டர் தென் ஈக்குவல் டு -2ல எக்ஸ் + 2 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு -2ல எக்ஸ் + 2, இங்க -x - 2. அப்ப என்னோட ஃபங்க்ஷன் எந்தெந்த லிமிட்ல எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். இது வரைக்குமே ஒரு பெரிய டாஸ்க். பட் இந்த டேபிள் தான் முக்கியம். இந்த டேபிள் உங்களால டைரக்டா எழுத முடியும்னா எழுதிடலாம். ஆப்வியஸா யோசிக்க முடியும். எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கனால ஈஸி. பட் 1 இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். See, this method will be helpful for any type of sum. இந்த சம்முக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் கடகடான்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போக விரும்பல. நான் ஒரு சம் படிச்சா 1000 சம் பண்ணணும். ரஜினி சொன்ன மாதிரி ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரிங்கிற மாதிரி ஒரு சம்மோட மெத்தடை வச்சு என்னால அட்லீஸ்ட் ஒரு 100 சம்மாவது போட முடியும். அப்படி இல்லாம அந்த ஒரு சம்முக்கு மட்டும் அதை நான் படிக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் அட்வைஸ் இட். ரைட்? ஸோ அப்ப என்னால இப்ப இந்த டேபிளை கிரியேட் பண்ண முடிஞ்சாச்சு. இப்ப இந்த டேபிளுக்கு அப்புறம் எனக்கு தேவை, நான் இந்த ஃபங்க்ஷனை ரீடிஃபைன் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் எங்க ஆரம்பிக்குது? -3ல ஆரம்பிக்குது. எங்க முடியுது? +3ல முடியுது. அதுக்கு இடையில நான் 2 பாயிண்ட கண்டுபிடிச்சிருக்கேன், -2 +2. ஏடா? ஸோ 2 பாயிண்ட கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப நான் இதை 3ஆ பிரிச்சு எழுதணும். கரெக்டா? மொத்தம் 3 உங்களுக்கே தெரியுது. 1 1 2 3 இப்படி 3 பீஸா நான் பிரிக்க போறேன். That's why this is called as a piecewise function. இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன? piecewise function. அப்ப நான் என்னோட f(x) 3ஆ பிரிக்கிறேன். சரியா? 3 லிமிட் என்னலாம் அப்படிங்கிறதே மறுபடியும் எழுதுவோம். மறுபடியும் டேபிள் வேணும்னா டேபிள் போட்டுக்கலாம். பட் இந்த டேபிள் தேவையில்லைதான். ஓகே, 3ஆவதா ஒன்று தேவைப்படும். சரி, ஓகே, இப்போதைக்கு இருக்கட்டும். ஆட் பண்ணி எழுதுறது கொஞ்சம் ரெண்டாவது பார்த்துக்கலாம். ஸோ என்னோட லிமிட் அகெயின் (x - 2, (x + 2). சரியா? சரி, லிமிட் இப்ப நான் எங்கெல்லாம் இருக்கு? -3ல ஆரம்பிக்கிறேன். ஸோ -3ல ஆரம்பிச்சு மொதல் பாயிண்ட் -2, அடுத்து -2ல ஆரம்பிச்சு 2, அடுத்து 2ல ஆரம்பிச்சு 3. கிளியரா? ஸோ இப்போ எனக்கு எக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டுவா அப்படின்னு பார்க்கணுங்கிறனால ஸோ இங்க கேப் விட்டு எழுதிப்போம். ஸோ -3 -2 எக்ஸ், அதே மாதிரி எக்ஸ் -2 + 2, தென் +2 எக்ஸ் +3 இப்படி இருக்கு. சரியா? சோ நான் 4 பாயிண்ட் எழுதியிருக்கேன். நல்லா பாத்தீங்கன்னா நான் ஈக்குவல் டு எந்த சிம்பிளுமே போடல. -3 அதோட பெரிய நம்பர் -2, -2 அதோட பெரிய நம்பர் +2, +2 அதோட பெரிய நம்பர். சோ லெஃப்ட் சைட்ல சின்ன நம்பர், ரைட் சைட்ல பெரிய நம்பர். சோ கொடுத்திருக்க -3 ஃபர்ஸ்ட், அடுத்ததா நான் கண்டுபிடிச்ச -2, அடுத்ததா நான் கண்டுபிடிச்ச +2, அடுத்ததா கொடுத்திருக்க +3. இப்ப கொடுத்திருக்க நம்பர் இந்த -3 +3 பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் வரும். கிளியரா? சோ நான் ஆரம்பிக்கிற இடம் -3. லெஃப்ட் சைடு எப்பவுமே இந்த சிம்பிள் தான், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு. ரைட் சைடு எப்பவுமே லெஸ் தென் ஈக்குவல் டு தான். இந்த ரெண்டையும் நான் போட்டாச்சு.
ஏன்னா என்னோட ஆரம்பம் -3. ஸோ -3 ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் இருக்கணும். கிளியரா? +3 தான், சாரி +3 தான் என்னோட மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ +3 விட கம்மி இல்ல அதுக்கு ஈக்குவலா இருக்கு. பிரச்சனை என்னன்னா ஆப்வியஸா இந்த இதுல எதுல ஈக்குவல் டு ரெண்டு இடத்துல +2 இருக்கு, இங்கே இருக்கு இங்கே இருக்கு. ரெண்டு இடத்துல -2 இருக்கு, இங்கே இருக்கு இங்கே இருக்கு. ஸோ கட்டாயம் லெஃப்ட் சைடு இந்த சிம்பிள் தான், ரைட் சைடும் இந்த சிம்பிள் தான். ஸோ x less than 2 greater than -2. இங்கேயும் இந்த சிம்பிள் தான், இங்கேயும் இந்த சிம்பிள் தான். ஈக்குவல் டு எங்க போடணும் தான் டவுட் வரும். இதுதான் டேபிள்ல பக்கத்திலே வச்சிருக்கேன். 2ல ஈக்குவல் டு எங்க இருக்கு பாருங்க, இங்க 2 போட மறந்து. கரெக்டா? So greater than equal to 2. So x எப்படி இருக்கு? Greater than equal to. So x greater than equal to இங்க இருக்கு, இங்க equal. அந்த மாதிரி இங்க ஈக்குவல் டு எங்க இருக்கு? Greater than equal to -2. அப்ப greater than ஈக்குவல் டு. இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சிம்பிளா மாத்திட்டேன் நம்புறேன். அப்ப ரெண்டு டேபிள் போட்டிருக்கோம், அங்க இருந்து இங்க கொண்டு வந்தாச்சு. கிளியரா? ஓகே. சோ இப்போ ஃபங்க்ஷன்ஸ் எழுத போறோம். சோ -3 ல இருந்து -2, அதாவது லெஸ் தென் -2. லெஸ் தென் -2 எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. லெஸ் தென் -2ல என் ஃபங்க்ஷன் என்ன? 2 - x. -2 தாண்டின அப்புறம் என் ஃபங்க்ஷன் என்ன? x - புரிஞ்சா? சோ லெஸ் தென் -2ல என் ஃபங்க்ஷன் 2 - x, தாண்டினதுக்கு அப்புறம் x - 2. இங்க எழுதி இருக்கணுமா? சாரி. சோ தாண்டினதுக்கு அப்புறம் x - 2. அப்ப இங்கே x - 2 தான். -2 தாண்டிட்டு x - 2 ரெண்டு இடத்துல. சோ -2 வரைக்கும் 2 - x, இது எங்க இருக்கு x. அடுத்தது இங்க எங்க வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் பாருங்க, சாரி இது 2, சரியா? சோ -2 இங்க இருக்கு. அப்போ -2 less than -2ல இந்த ஃபங்க்ஷன் -x -2. சோ -x -2 x + 2 ஃபங்க்ஷன் செக் பண்ணிக்கங்க, கரெக்டா போடுங்க. Right, I'm not going to edit it. நான் இப்படியே தான் அப்லோட் பண்ண போறேன், எடிட்டிங் டைம் இல்ல. So x + 2. So -2 வரைக்கும் -x -2. அதுக்கப்புறம் என்ன? x + 2. அப்ப அதுக்கப்புறம் எல்லாமே x + 2 போட்டாச்சு. புரிஞ்சு போச்சா? முதவே இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சு. இதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் யாரு? லெஸ் தென் 2 வரைக்கும். லெஸ் தென் 2 வரைக்கும் 2 - x. லெஸ் தென் 2 எங்க இருக்கு? இங்க இருக்கு, சரியா? இதுதான் less than 2. இது வரைக்குமே ஃபங்க்ஷன் என்ன? 2 - x. அப்ப இங்கேயும் 2 - x, அதை விட கம்மியிலையும் 2 - x தானே, சரியா? சோ 2 தாண்டினாதான் x - 2 மாறுது, which is here x - 2. புரியுதா? சோ இந்த இடம் கரெக்டா புடிச்சிட்டீங்கன்னா போதும். கொஞ்சம் சிம்பிள் பண்ணிட்டே நம்பர். சோ டேபிள் போட்டுட்டு, சோ முதல்ல அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் எங்க மாறுது? இது -2ல மாறுது. -2 இங்க இருக்கு. சோ -2 வரைக்கும் -x - 2 இங்க இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே அதோட பெருசு, இந்த ரெண்டுமே அதோட பெருசுதான். சோ x + 2. கிளியரா? சோ இதே இது வந்து நான் இதுக்கு போடுறேன், எதுக்கு? இதோட இது வந்து less than 2. less than 2 கண்டுபிடிக்கிறேன். less than 2 இங்க இருக்கு, இது equal to 2, இது less than 2, இது பிளஸ். அப்ப less than 2 வரைக்கும் ஃபங்க்ஷன் என்ன? 2 - x. சோ 2 - x 2 - x, இது x - 2. சோ இப்போ இது ஆக்சுவலா நான் ஆட் பண்ணி எழுதுனா போதும். ஆட் ஏன் பண்றேன் அப்படிங்கிறதும் கேள்வி இருக்குல்ல. சோ क्वेश्चनக்கு வந்தோம் அப்படின்னா, என்னோட क्वेश्चनல ரொம்ப முக்கியம் ஆட் ஆர் சப்ட்ராக்ட் அந்த மாதிரி. क्वेश्चनல ஐ ஹேவ் டு ஆட், சரியா? क्वेश्चनல என்ன? ரெண்டையும் ஆட் பண்ணணும். क्वेश्चனை ரொம்ப தெளிவா பார்க்கணும், ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்படிங்கறனால நான் இங்க வந்து ரெண்டையும் ஆட் பண்ண போறேன். சரியா? ரெண்டையும் நான் ஆட் பண்ண போறேன். சோ ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுவோம். அப்ப இங்க என்ன வரும்? 2 - x - x - 2. So 2 - 2 கேன்சல் ஆகி -2x. அடுத்து 2 - x + x + 2 4. x - 2 + x + 2. So x + x 2x + 2 - 2 கேன்சல் ஆகும். கிடைச்சிருச்சா? இது அப்படியே தூக்கி தனியா ஒரு ஃபங்க்ஷனா எழுதுனா வேலை முடிஞ்சிச்சு. சோ என்ன பண்றோம் அப்படின்னா, f of x equal to, முதல்ல லிமிட்ஸ் இல்ல ஃபங்க்ஷன் எழுதிப்போம். -2x 4 2x. எங்க அப்படின்னா x greater than equal to -3 less than -2. இது எப்போ? x greater than
equal to minus 2 less than 2. இது எப்போ x greater than equal to 2 less than plus 3. அவ்வளவுதான், இதான் ஆன்சர். கிளியரா? ரொம்பவே ஈஸி தான், கொஞ்சம் குழப்பம் இல்லாம பொறுமையா பாத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. கிளியரா? சோ அடுத்ததா இதே மாதிரி ஒரு சம், அதுக்கப்புறம் நான் எக்ஸாமுக்கு எப்படி போடுறது அப்படிங்கறத சொல்லித்தரேன். So redefine the function f of x is equal to modulus of x minus 1 plus modulus of x plus 5 from the limit x greater than equal to minus 5 less than equal to 6. சரியா? So greater than equal to minus 5 less than equal to 6 க்கு இது பண்ண போறோம். So minus 6ல இருந்தே எடுப்போம். So 6 to 6 க்கு எடுக்கிறோம். So முதல்ல நான் சொன்ன மாதிரி அந்த லிமிட்டுக்கு நம்ம ரெண்டாவது வருவோம். முதல் என்னோட வேலை என்ன, இந்த ரெண்டையும் எப்ப பாசிட்டிவ் எப்ப நெகட்டிவ்னு பார்த்தா அந்த டேபிள் போடணும். சோ கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி ஒரே பேஜ்ல போட ஆரம்பிக்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் மாடுலஸ் ஆஃப் x minus 1 ன்னு எழுது. இப்போ x minus 1 equal to 0, x equal to 1. அப்போ less than 1 0, greater than 1 2 எடுக்கணும். So x less than 1, x greater than 1. சரியா? x less than 1, x greater than, so x greater than 1. So 0 minus 1 obviously negative. Technically எப்படி வரும்னா x minus ன்னு இருந்தா greater than ல பாசிட்டிவ் வரும், something minus x ன்னு இருந்தா less than ல பாசிட்டிவ் வரும். இது ஒரு ஹிண்ட் தான், பட் ப்ரொசீஜர்ல போட்டா உங்களுக்கு வரப்போகுது. ஸோ தேவையில்லாம இதெல்லாம் போட்டு நான் மண்டைக்குள்ள ஓட்டணும்னு அவசியம் இல்லை. கிளியரா? ஓகே. ஸோ எக்ஸ் லெஸ் தென் 1ல இது நெகட்டிவ், ஏன்னா 0 minus 1 நெகட்டிவ் ஆயிடும். கிரேட்டர் தென் 1ல பாசிட்டிவ். அப்ப ஈக்குவல் டு பாசிட்டிவ் போட்டாச்சு. நெகட்டிவ் வந்தா என்ன பண்ணோம், மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 which is 1 minus x. இங்க அப்படியே x minus 1. இப்போ இங்கே டேபிள்ல போட்டுடலாமா? எஸ். சோ அப்போ எனக்கு இங்க 1 minus x 1 minus x minus 1. சோ டேபிளுக்கு போயிடுவோம். டெக்னிக்கலா நீங்க டைரக்டா இந்த டேபிள் டிரா பண்ண முடியும்னா டேபிளுக்கு வந்துடலாம். சரியா? மத்ததெல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோ 3 தேவை இல்லையா, 2 தானே தேவை. So f of x, function f of x is equal to modulus of x minus 1. So இங்க limit. So limit என்னெல்லாம், less than 1 greater than equal to 1. So அப்ப x less than 1, x greater than equal to 1. Less than 1 ல என்னோட function என்ன, 1 minus x. Greater than equal to 1 ல 1 plus x. சரியா? less than 1 ல, sorry, x minus 1. So 1 minus x greater than equal to 1 ல x minus 1. So அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்த ஃபங்க்ஷன் யாரு, மாடுலஸ் ஆஃப் x plus 5. So மாடுலஸ் ஆஃப் x plus 5 டைரக்டா டேபிள் போட்டா என்ன இருக்கும் அப்படிங்கறத நான் இங்க போடுறேன். பட் ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கறத நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சப்போஸ் நீங்க டைரக்டா எக்ஸாமுக்கு எழுதணும், இந்த டேபிளுக்கு அப்புறம் அடுத்து இங்க ஃபங்க்ஷன் f of x மாடுலஸ் ஆஃப் x plus 5. So டெக்னிக்கலா x plus 5ங்கிறதுனால x less than minus 5ல அது நெகட்டிவ் ஆகும். So x less than minus 5, இங்க என்ன சிம்பிள் இருக்கோ அதோட உல்டா இங்க வரும். So x ஃபர்ஸ்ட் இருக்கனால less than, நான் சொன்ன மாதிரி x ஃபர்ஸ்ட் இருந்தா less than ல நெகட்டிவ், greater than ல பாசிட்டிவ். இங்க பாருங்க less than ல நெகட்டிவ், greater than ல ஈக்குவல் டு ல பாசிட்டிவ். ஏன் x ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. கிளியரா? அப்ப x less than minus 5 ல நெகட்டிவ், நெகட்டிவ் வந்தனா x plus 5 என்னவா மாறும், minus of x plus 5, that is minus 5 minus x. அப்படியே போட்டுட்டு x greater than equal to minus 5 ல x plus 5. அவ்வளவுதான். இதுதான் நீங்க எக்ஸாமுக்கு பண்ண வேண்டியது. 2 டேபிள் டைரக்டா வச்சுக்கலாம். 3வது டேபிளுக்கு போயிடலாம். 3 டேபிளையும் போட்டு ஃபங்க்ஷன் எழுதலாம். லைன் போட்டும் எழுதலாம். லைனோட டேபிள் பெட்டரா இருக்குமோ வண்டியில வரும்போது எனக்கு தோணுனால நான் டேபிளுக்கு போயிருக்கேன். சரியா? லைன்ல ட்ரை பண்ணோம், டேபிள்ல ட்ரை பண்ணிருக்கோம், லைனும் வேணாலும் போடலாம். ஏன்னா எனக்கு டேபிள் பெஸ்டா இருக்குமோன்னு தோணுன காரணம் தான். பெஸ்டா இருக்கான்னு நீங்க தான் எனக்கு சொல்லணும். சரியா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ அப்ப இங்க 2 டேபிள் டிரா பண்ணிருச்சு. இப்போ இந்த டேபிளை நான் எப்படி டிரா பண்ணிருப்பேங்கிறத நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அகைன் நான் சொன்ன மாதிரி எக்ஸாமுக்கு நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதனால இங்க போடுவோம். So x minus 5, sorry, x plus 5 equal to 0. அப்ப x equal to minus 5. So x less than minus 5 which is minus 6. X greater than minus 5 which is minus 4. So minus 4 plus 5 1 கிடைக்கும் which is positive. So அங்க equal to போட்டாச்சு. அங்க x plus 5 தான். Less than minus 5, minus 6 plus 5 negative. So negative. So minus of x minus x plus 5 which is minus x minus 5. அதுதான் minus 5 minus 6 ன்னு எழுதிருக்கு. புரிஞ்சா?
அவ்வளவுதான். இது ஒரு விஷயமே இல்லை. தாறுமாறு தக்காளி சோறுன்னு போட்டுடலாம். 2 டேபிள் போட்டீங்கன்னா அப்படியே 3வது டேபிளுக்கு வந்துடலாம். சரியா? 3வது டேபிள் இங்க போடுவோம். ஸோ 3வது டேபிள் எல்லாம் சேர்ந்த கலவை. கரெக்டா? ஸோ எனக்கு என்னெல்லாம் வேணும், என்னோட லிமிட் வேணும். லிமிட்டை பெருசா போட்டுப்போம். என்னோட லிமிட் வேணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் which is modulus of x minus 1, ரெண்டாவது ஃபங்க்ஷன் modulus of x plus 5, மூணாவது ஃபங்க்ஷன் இதை ஆட் பண்றது. கரெக்டா? ஸோ பிளஸ்ங்கிறது கொஸ்டினுக்கு இடையில மைனஸ் இருந்தா ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடம். கிளியரா கவனிச்சுக்குங்க. ஸோ எனக்கு எங்க ஆரம்பிக்குது -6. ஸோ எக்ஸ் -6 தான். அங்க எதையுமே நான் பார்க்க போறது இல்லை. எனக்கு பாயிண்ட் -6 -5 +1 +6. கரெக்டா? இதுதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். இங்க 1 கிடைச்சிச்சு, அங்க -5 கிடைச்சிச்சு. கொஸ்டின்ல -6 to 6. ஸோ அப்ப எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல போட்டுடலாம்னு சொன்னேன். கரெக்டா? லெஸ் தென் -5. அடுத்து எக்ஸ் கிரேட்டர் தென் -5 லெஸ் தென் +1. எக்ஸ் கிரேட்டர் தென் +1 லெஸ் தென் +6 அங்க ஈக்குவல் டு போட்டுடலாம். ஸோ காமனா 2 வாட்டி வர்றதுக்கு தான் ஈக்குவல் எங்க வரும் நான் செக் பண்ணுமே தவிர லோவஸ்ட் பாயிண்ட் லார்ஜஸ்ட் பாயிண்ட்டுக்கு நான் ஈக்குவல் டு போட்டுறலாம். எனக்கு பிரச்சனையே இல்லை. இப்ப நான் ஈக்குவல் எங்க வரும்னு பாக்குறதுக்கு தான் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு -5. ஸோ இங்க அதே மாதிரி இங்க கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1. ஸோ இங்க முடிஞ்சு போச்சா? என்ன கஷ்டம் இது? கஷ்டமா? என்ன பரம இதெல்லாம்? பரம வரங்கா என்ன ரங்கா இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் தான் இது. ஸோ மறுபடியும் வரும் கிரிட்டிக்கல் பாயிண்ட். இங்க லெஸ் தென் 1 இருக்கு. ஸோ லெஸ் தென் 1 முதல் கண்டுபிடிங்க. இங்க இருக்கு லெஸ் தென் 1, இங்க இருக்கு. கரெக்டா? ஸோ இதான் டோரா. ஸோ டோரா இங்க காட்டுறாங்க. லெஸ் தென் 1 இங்க இருக்கு பாரு. இப்ப எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ லெஸ் தென் 1னா இதுவும் அதுக்கு மேல இருக்கு. கிரேட்டர் தென் 1னா அதுவும் அதுக்கு கீழே. கீழே வர 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 கிரேட்டர், மேல 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 லெஸ். அப்படிதான் எழுதுறோம். கரெக்டா? அப்ப எனக்கு லெஸ் தென் 1ங்கும் போது இங்கேயும் 1 - x, இங்கேயும் 1 - x. கரெக்டா? கிரேட்டர் தென் 1ல x - 1. எவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டோம். அடுத்து லெஸ் தென் -5. லெஸ் தென் -5 எங்க இருக்கு? இங்க இருக்கு. டோரா வரைவோமா மறுபடியும்? டோரா இதான் டோராவான்னு கேட்க கூடாது. சரியா? சோ லெஸ் தென் -5. சோ லெஸ் தென் -5ல என்னோட ஃபங்க்ஷன் என்ன? -5 - x. சோ லெஸ் தென் -5ல என்னோட ஃபங்க்ஷன் -5 - x. கிரேட்டர் தென் -5ல x + 5 x + 5 ரெண்டு இடத்துல போட்டாச்சு. ரெண்டு என்ன பண்ணணும்? ஆட். கொஸ்டின்ல மைனஸ் கேட்டிருந்தா சப்ட்ராக்ட் பண்ணணும். அதை சைட்ல எழுதி கூட பண்ணிக்கீங்க. இப்ப இதை ஆட் பண்றது எழுதணும்னா எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 - x பிளஸ் -5 - x. அப்ப சிம்பிள் மாறாது. 1 - 5 -4 -x -x -2x. அப்போ -4 - 2x. கரெக்டா? -4 - 2x. ஸோ நானா ஓனா எழுதின கொஸ்டின்னால நம்பர் ஓடி வந்திருக்கு. போன இதுல வெறும் 2x. அடுத்தது ஸோ 1 - x பிளஸ் எக்ஸ் பிளஸ் 5. ஸோ 1ம் எக்ஸும் கட் ஆயிரும். சாரி, எக்ஸும் எக்ஸும் கட் ஆயிரும் ஆட் பண்ணும்போது 1 + 5 6. அடுத்தது எக்ஸ் -1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 5. ஸோ என்ன கிடைக்கும்? 2x + 4. நல்லா கவனிச்சீங்கன்னா முதல் ஃபங்க்ஷனும் மூணாவது ஃபங்க்ஷனும் போனதுலயும் அப்படியே நெகட்டிவ் எக்ஸ் தான், இங்கேயும் அப்படியே நெகட்டிவ் எக்ஸ் தான். அங்க -2x 2x, இங்க -2x - 4 2x + 4. இடையில நம்பர் மட்டும் வந்திருக்கு. அவ்வளவுதான். சரியா? சோ இதுதான் இது. சோ அப்போ எக்ஸாமுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டைரக்டா நீங்க என்ன பண்ணிடலாம்? 2 டேபிள், மூணாவது ஒரு டேபிள் போட்டுட்டு ஆன்சர் எடுத்து எழுதணும். சோ ஃபைனல் ஆன்சர் என்னோட f of x is equal to என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சு? -2x - 4 6 2x + 4. எப்பெல்லாம் இங்க x greater than equal to -6 less than -5, x greater than equal to -5 less than +1, x greater than equal to +1 less than +6. அவ்வளவுதான். இவ்வளவுதாங்க ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினை தான் போட்டு மண்டையை உடைச்சிட்டு இருப்போம். ஸோ ரொம்பவே ஈஸி. ஸோ இதுதான் இந்த வீடியோல. ஸோ நிறைய இருக்கு, பட் இப்போதைக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டா தோணுனால கொஞ்சம் சம் லைட்டிங்கும் பேட் ஆனதுனால இதுக்கு மேலே என்னால் கன்டினியூ பண்ண முடியாது.
ஸோ கூடிய சீக்கிரம் இந்த ஃபர்ஸ்ட் லெசனோட இது ஆக்சுவலாக செகண்ட் லெசன், ரைட்? ஸோ ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் ஃப்ரம் 11th லெசன்ல இருந்து நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். கொஞ்சம் அவசரமாக ஓடி இருக்கேன்னு தெரியும். ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சிருந்தா தேங்க்ஸ் ஃபார் தட், ரைட்? தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.